மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 29 நவம்பர் 2025 பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரிங்களா? இன்னைக்கு நியூமராலஜி படி உங்களோட நாள் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஹாய் சொல்ல விரும்புனீங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நான் புரிஞ்சுப்பேன். ஓகே, இன்னைக்கு சிறப்பான நாள்னு யாருக்கும் இல்லைனாலும் கூட நன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 எண்ணில் பிறந்தவர்களுக்கு, அதாவது அவங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள், இன்னைக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்குறோம். அடுத்தது நீங்க ஏதாவது உதவின்னு கேட்டு யார்கிட்ட போய் கேட்டாலும் உங்களுக்கு அந்த உதவிகள் கிடைக்கப்பெறலாம். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் உதவிகள் கிடைக்கப்பெற்று இன்னைக்கு உங்களுடைய லைஃப் இன்னைக்கு நாள் உங்களுக்கு வந்து பெட்டராக போகும் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, சுமாரான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எண்ணில் பிறந்தவர்களுக்கு. 2 எண்ணில் பிறந்தவர்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காதீங்க. இன்னைக்கு வந்து நீங்கள் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கும்னா, மனசு கொஞ்சம் இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ அது நடந்திருக்குமோ, நமக்கு எதிராக யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேக எண்ணத்தை உருவாக்கும். ஆனால் யாருமே எதுவுமே உங்களுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அப்படி ஒரு சந்தேகம் வந்து உங்களுடைய மனசு ஏதாவது தவறான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இன்னைக்கு எந்த முடிவுமே எடுக்காதீங்க. நீங்கள் எடுக்கிற முடிவுகள்னாலேயே உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். சரியா? இன்னைக்கு மோசமான நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 3, 4, 5, 6, 8, 9 ஆகிய எண்ணில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் மோசமாக இருக்கிறது. நீங்களே அமைதியாக இருந்தாலும் பிரச்சனை உங்களை தேடி வரும். புரியுதா? பிரச்சனை உங்களை தேடி வரும். நம்ம என்னைக்கோ பேசின விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க, ஜாமீன் போடாதீங்க, யார்கிட்டயும் பணம் கொடுத்து இன்னைக்கு கடன் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க செய்யக்கூடியதெல்லாம் இன்னைக்கு தெரியாது, இதெல்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதாவது இன்னைக்கு நினைச்சு சில விஷயங்கள் நடக்கும்னு நினைச்சு என்னென்ன கையெழுத்து போட்டீங்களோ அதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்காமலே போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு எந்த விதமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணாதீங்க, ஒரு கொடுக்காதீங்க. புரியுதா? ஓகே. இருப்பினும் ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் அலைச்சலான காரியங்களை தவிர்த்து விடுவோம். இவங்களுக்கு நியூமராலஜி சார்ந்த எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.